கைஸ் இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்க போகிறான். நம்ம காரில் ஆக்சிலேட்டர் கொடுத்தா எப்படி புகை வருதுன்னு பாருங்கள். ரேசர் கார் மாதிரியே இல்லை. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு கார் எடுக்க போகிறோம். அது என்ன காருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் பைக்கில் தான் போயிட்டு கார் எடுத்துகிட்டு வர போகிறோம். நானும் ஃபைஸ்லேருந்து தான் போகிறோம் எப்பயும் போல். வண்டி ஸ்டார்ட் பண்ணி நம்ம வண்டி எடுத்துடலாம். கைஸ், நம்ம கார் எடுக்க போயிட்டுருக்கோம் பைக்கில். இங்கேருந்து ஒரு 70 to 80 கிலோமீட்டர் இருக்கும். அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா 140 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம பைக்கில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கேட்கலாம், வண்டியில் போகிறீங்க எப்படி கார் எடுத்துகிட்டு வர்றீங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த இடத்துல தான் இருக்கார் ஸ்பாட்டில். அவர்கிட்ட நம்ம பைக்கை கொடுத்துருவோம். நானும் ஃபைசலும் காரில் வந்துடுவோம். இப்போ என்ன கார் எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்டு ஃபிகோ தான் எடுக்க போகிறோம். அதில் ஏதோ டர்போ கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த நேராக போய் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம அங்கே போயிடுவோம்னு நினைக்கிறேன். அங்கே ரீச் ஆகிட்டு காரோட கண்டிஷன் உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோவில் போடுறேன். நீங்கள் பாருங்கள். அந்த காரை தான் இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வர போகிறோம். 2 hours later. காய்ஸ், இப்போ நம்ம காரோட லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ நிற்கிது பார்த்தீங்களா, ஃபோர்டு ஃபிகோ. இந்த காரை தான் நம்ம எடுக்க போகிறோம். பக்கத்தில் இருக்க கார் யாரோ சர்வீஸ் கண்டி விட்டுருக்காங்க போல இருக்குது. இப்போ இந்த கார் கண்டிஷனை பார்ப்போம் வாங்க. ரன்னிங் போயிடுவோம்மா ஊருக்கு. வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேட்குறேன், விளங்குமாடா? கைஸ், போயிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் கார் இருக்கிற கண்டிஷனை பார்த்தா ஊருக்கு போய் சேருமானே தெரில. டர்போ தான் கம்ப்ளைண்டா? கைஸ், பாதி ஜாமான் இந்த வண்டியில் பிரித்து தான் கிடக்கு. கீழே இருக்க பாருங்க, கீழே அந்த பையில் ஃபுல்லாக டர்போவோட ஜாமான் தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வண்டியில் செட் பண்ணணும். நான் ஓரளவுக்கு இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கு. ஆனால் இன்ஜின் கண்டிஷன் தான் எப்படின்னு தெரில. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், டூம்லாம் கழட்டிருக்கு பாருங்கள். டர்போவே காணும். இப்போ மெக்கானிக் அண்ணன் டர்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. கழட்டி இருக்கிற ஜாமானை எல்லாத்தையும் மாட்டி வண்டியோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி காமிக்க போகிறாங்க. இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். கைஸ், டர்போ எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ மாட்ட போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக மாட்டிடுவாங்க. இன்னும் மாட்டினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஒரு கையில் வச்சுக்காரு, இதான் டர்போ. இந்த டர்போ சார்ஜரை மாட்டினதுக்கப்புறம் தான் வண்டி இன்ஜின் கண்டிஷன் தெரியும். A few moments later. கைஸ், இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ரைஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், ரைஸ் பண்ணுறேன். எவ்வளோ புகை அடிக்குது பாருங்கள். என்னடா இது இவ்வளோ புகை அடிக்குது? இந்த கண்டிஷனை வச்சு எப்படா ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறது வண்டியை? ரைஸ் பண்ணாலே ஃபுல்லாக புகை வருது கைஸ் டர்போவில் இருந்து. இது சரியான அந்த சீட்டிங் ஆகலை. 2 hours later. சைலன்சரில் புகை தான் பார்த்துருப்பீங்க. கார் உள்ள புகை பார்த்துருக்கீங்களா? எங்கள் காரில் சைலன்சரில் புகை வராது. எங்கள் காருக்கு முன்னாடி தான் புகை வரும். வீடியோ போகும்போது உங்களுக்கு காட்டுறோம், எப்படின்னு பாருங்க. கைஸ் பாருங்க, நம்ம அட்மின் தான் டிரைவ் பண்றாப்புல. இன்னும் கொஞ்ச நேரத்துல புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஸோ இப்பயே புகை வர ஆரம்பிச்சிருச்சு. கைஸ், இவன் எப்பயுமே கஷ்டப்படுவான். அது கூட சேர்ந்து நானும் கஷ்டப்படணுன்ட்டு என்னையும் கூட கூப்பிட்டு வந்துட்டான். ஐயா, எல்லா இடத்துக்கும் ஒன்னா போகணும்னு ஆசைப்பட்டா எப்படியா முடியும்? நம்ம சப்ஸ்கிரைபர் டாட்டா காமிக்கிறாங்க. கையை காட்டுறாங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? பாருங்க, இன்னும் புகை வந்துகிட்டு தான் இருக்கு. பாருங்க, எல்லார் வண்டியிலையும் சைலன்சர்ல தான் புகை வரும். நாங்க செட்டிலே புகை வர வைப்போம். பாருங்க கைஸ், எனக்கு தான் ஆக்சிடென்ட்.
இதனால எந்த ஃபால்ட்டும் இல்லைடா. நல்லா தான் தெரியும். நாளைக்கு நல்லா இருக்கும். வேற கேட்டான் கிடைக்கல. வேற ஒரு ரோடு கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுனால எல்லா இடத்தையும் நோண்டிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ராடா எக்ஸ்டெண்ட் சொல்லு. எக்ஸ்டெண்ட் சொல்லு. ஏன்டா மிஸ்டேக்கா சொல்றா கைஸ். இப்போ பெட்ரோல் பேங்க் வந்திருக்கோம் கைஸ். உங்களுக்கு தெரியுதா கார் உள்ள இப்போ புகை வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் புகை போகிறது தெரியுதா? அதனால் இவ்வளோ கஷ்டத்துலேயும் உங்களுக்கு நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம். இந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு ஊர் சேருவோமானே தெரில. நம்ம கண்டினியூஸாகவும் காரை ஓட்ட முடியாது. நிறுத்தி தான் போகணும். கைஸ் இருக்க புகை அதிகமாக வருது. தெரியுதா கேமரால? இல்லை தெரியல. ஃபோர்டு ஃபிகோ எடுத்துகிட்டு வரோம். 2011 மாடல். இதில் வந்து டர்போ கம்ப்ளைண்ட்டு இருந்தாலும் வண்டியை எடுத்து ஓட்டிட்டு வந்துட்டு தான் இருக்கா. புகை பயங்கரமாக அடிக்கும். இண்டிகேஷன் காட்டுது பாருங்கள். இன்ஜினோட இண்டிகேஷன் காட்டுது பாருங்கள். 2 கிளாஸ் உடஞ்சிருக்கு. செட்டு இல்லை. லைட்டும் இதில் டிம்மாக தான் எரியுது. இதோட நம்ம ஃபோர்டு ஃபிகோ எடுக்கிறோம். ஆனால் இன்ஜின் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி நல்லா போகுது. டர்போ கம்ப்ளைண்ட் மட்டும் ரெடி பண்ணிட்டேன்னா வண்டி பக்காவாயிரும். லைட் எரியுதா இல்லையானே தெரியல. இங்கே வர ரோடெல்லாம் நிறைய நோண்டி போட்டு வச்சுருக்கானுங்க. இப்போ இந்த வண்டியை எடுத்துகிட்டு ஊருக்கு போய் சேரணும். அதான் நம்மளோட டாஸ்க். இதில் வந்து பேட்ரியில் சார்ஜ் இல்லை. டெத் பேட்ரி போட்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நடுவில் எங்கேயாவது வண்டி ஆஃப் ஆகிடுச்சுன்னா கூட செல்ஃப் எடுக்காது. வண்டியை தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் நான் வந்து சேஃபாக இதை எடுத்துகிட்டு போகணும். போயிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பாய். இங்கேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் நம்ம ஊரில் இருந்து. 60 கிலோமீட்டர் இந்த வண்டி ஓடுமான்னு தெரியல. வழியை தாண்டிட்டேன். சரி ஓகே. பைபாஸில் நிற்கிறோம். வந்து இதுக்கு நம்ம எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறோம். காருக்கு ரெஸ்ட்டு தேவையில்லை. காரை முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கோம். ஏன்னா அதிகமாக புகை வந்துட்டு இருக்கு இன்ஜின் சேர்த்து. அதனால் கொஞ்சம் போகிற டைம் தான் போகணும். ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம்னா 10 நிமிஷம் அப்போ தான் ஊர் போய் சேரலாம். கைஸ் இப்போது ஆக்சிலேட்டர் கொடுக்க போகிறான். இப்போ காரில் ஆக்சிலேட்டர் கொடுத்தா எப்படி புகை வருதுன்னு பாருங்கள். ரேசர் கார் மாதிரியே இல்லை. இப்படி தான் வரும் புகை. இதுக்கே எப்படின்னா நாங்கள் போகும்போது ஓட்டுற முன்னாடி தான் புகை வந்து பார்த்துருக்கீங்க. நாங்கள் ஓட்ட போகும்போது நாங்கள் டிரைவிங் சீட்லேயே புகை வரும். அந்த அளவுக்கு காரு ரொம்ப டேமேஜ் இருக்கு. ஆமாம் போகிறோம். பாய். போயிட்டு உங்களுக்கு ரீச் ஆகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். அது வரைக்கும் விடை பெறுவது ஃபைசல், அட்மின் ரஹ்மான். கைஸ் நம்ம ஃபோர்டு ஃபிகோ கார் வந்து எடுத்துட்டோம். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஃபோர்டு ஃபிகோ எடுக்கிறோம். ஃபோர்டில் வந்து நம்ம என்னென்ன கார் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஐகான் எடுத்திருக்கோம் பெட்ரோலு, ஃபோர்டு ஐகான் டீசல் எடுத்திருக்கோம், ஃபோர்ட் ஃபியஸ்டா எடுத்திருக்கோம், ஃபோர்ட் ஃபிகோ இதான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோம். வண்டி ஆனால் நல்லா தான் இருக்குது ஓட்டுறதுக்கெலாம். டர்போ மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். டர்போவும் அப்புறம் ஆயில் சீல் எதுவும் சொன்னாங்க, அதை மட்டும் பார்த்துட்டோம்னா வண்டி பக்காவாக இருக்கும். லைட் ஓரளவுக்கு எரியுது, அதை வச்சு ஊருக்கு போயிடலாம். தான் எடுத்து வந்துட்டுருக்கேன். இன்னும் ஒரு 1/2 hour இல்லை 3/4 மணி நேரத்தில் ஊருக்கு போயிடுவேன்.
போயிட்டு நான் நேரத்துக்கு மறுபடியும் ஆஃப் பண்ணியிருப்பேன் காரை. லைட்லாம் எதுவுமே எரியல. கையை தான் உள்ளோ பெரிய டச் ஸ்க்ரீன் இருந்திருக்கு, அது அப்படியே கழட்டிட்டானுங்க. ஏசிலாம் ஒர்க்கிங்குன்னு நானுங்க, நாளைக்கு தான் போய் செக் பண்ணணும். இந்த லைட் வேற துடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு, என்னன்னே தெரில. டோரு எல்லா டோரும் மூடி தான் இருக்கு, ஆனால் டோர் திறந்துருக்குன்னு லைட் எரியுது. டெம்பரேச்சர் வைஸ் செக் பண்ணுறதுக்கு இந்த இதுவே இல்லை, ஏஜே இல்லை. கைஸ் ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக 16வது கார் எடுத்துட்டோம், ஃபோர்டு ஃபிகோ. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன கார் நம்ம எடுக்க போகிறோம்னு தெரில. 14வது காருக்கு வெயிட் பண்ணுங்கள், என்ன காருன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.